இப்ப நம்ம நேரா கவுண்டர் அட்டாக்குள்ள போற மக்களை நம்ம தமிழிசைக்காரன் சக்குன்னு வந்து நின்னாங்க. தம்பி முதலமைச்சர் வச்சு யாரும் கேட்க மாட்டேங்க, ஏன் அவிய வச்சு அவியலே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தலுக்கு இன்னும் கொண்ட நாள் கிடக்கு. ஆனா அவிய என்ன தான் இப்பவே பிரச்சாரத்துக்கு போயிட்டாவ. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருக்கலாம், இந்த கட்சி சின்னத்தை பார்த்து சடக்குன்னு ஓட்டு போட்டா இதெல்லாம் தீர்த்துருவோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க பிரச்சாரத்தை. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்பதை முதல்வர் பேசுகிறார், அதை யாரும் கேட்பதாக இல்லை என்று அண்ணன் சந்திரன் ஜெயபால் அவர்கள் முதலிலேயே சொன்னார். முதல்வர் போதையின் பாதையில் போகாதீர்கள் என்று முதல்வர் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று அவர் வருத்தப்பட்டார். நான் சொல்கிறேன், முதல்வரின் பேச்சையே முதல்வரே கேட்கவில்லையே. அவரே கேட்கலனால கடைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார். ஆக முதல்வரின் பேச்சை கேட்க வேண்டும் என்றால், நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால், இங்க நாங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தோம், கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல குளத்தில் வட்ட இலையில் தாமரை மலரும், ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால்தான் நாமெல்லாம் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும். இல்லை என்றால் நமது உணவுகள் எல்லாம் டாஸ்மாகிற்காக களவாடப்பட்டு விடும் என்பதை இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள்.